ஹைஸ் நான் ஜொசோனா. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா? ஆகாதா? சும்மாயே விஜயோட படத்துக்கு பிரச்சனை பண்ணுவாங்க. அதுல வேற இவரு அரசியலுக்கு வந்து இந்த படத்த இறக்கணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா சும்மா விடுவாங்களா? சரி, இந்த ஜனநாயகன் படத்துக்கு ஒரு வழக்கு விசாரணை போயிட்டு இருந்துச்சுல. அந்த வழக்கு விசாரணையோட தீர்ப்பு முடிவு என்னதான் வந்துச்சு? இத பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஜனநாயகன் படத்துக்கான இந்த தணிக்கை சான்றிதழ் குறித்து வழக்கு வந்து இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துல வந்து வழக்கு நடந்துச்சு. அதுல நீதிபதி பி.டி. ஆசா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வழக்கு குறித்து இரு தரப்பினர்களுடைய வாதத்தை வந்து கேக்குறாங்க. 2 தரப்பினர்களுடைய வாதத்தை கேட்டு இந்த வழக்க வந்து ஒத்தி வைக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வழக்கோட தீர்ப்பு இன்னைக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்த நிலையில தான் இந்த வழக்கோட தீர்ப்ப வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. அதுவும் எப்ப ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 9ஆம் தேதி அன்னைக்கு தான் இந்த வழக்கோட தீர்ப்பு வழங்கப்படும். அப்படிங்கிற மாதிரி நீதிபதி பி.டி. ஆஷா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ஜனநாயகன் படம் ஆல்ரெடி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஜனநாயகம் படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, அதாவது பொதுவா எல்லாரும் என்ன சொல்லிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கோட தீர்ப்பு 9ஆம் தேதி காலையில வந்து அவங்க குடுத்துருவாங்க. அதாவது படத்த இறக்குறதுக்கு அவங்க வந்து அலோவ் பண்ணிருவாங்க. அப்போ மத்தியானத்துக்கு மேல இந்த படம் இறங்கும் அப்படிங்கிற மாதிரி நெறைய பேர் வந்து சொல்லிட்டு வராங்க. பட் நீதிபதி என்ன ஒரு முடிவு எடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி 9ஆம் தேதி தான் தெரியும். ஏன்னா இரு தரப்புல இருந்து வாதத்தையும் வந்து கேட்டு தான் இந்த படத்த இறக்குறதுக்கு சான்றிதழ் குடுக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஜஸ்ட் 9ஆம் தேதி இந்த படத்த இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லன்னா இந்த படத்த இறக்குறதுக்கு வேற டேட் வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரி, இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனநாயகன் படம் எடுத்து முடிச்சாச்சு. எடுத்து முடிச்சதுக்கு அப்புறவு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷன் வந்து கடந்த டிசம்பர் 18ஆம் தேதி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தணிக்கை சான்றிதழுக்கு அப்ளை பண்றாங்க. அதாவது விண்ணப்பிக்கிறாங்க. சரியா? அதுவும் டிசம்பர் 18ஆம் தேதி விண்ணப்பம் செய்றாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்த வந்து படக்குழுவினர்கள் வந்து ஒப்படைக்கிறாங்க. தணிக்கை சான்றிதழ் வந்து வழங்குறதுக்காக. அதற்காக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தணிக்கை குழு வந்து அந்த படத்த வந்து பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டு கிட்டத்தட்ட அந்த படத்துல மொத்தம் 27 கட் பண்ணதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கட்ட நீங்க பண்ணிறணும் அப்படிங்கிற மாதிரி அதுல நெறைய விஷயங்கள் இருந்திருக்குது. அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மார்க் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரியா? யார்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட தயாரிப்பு புரொடக்ஷன் அவங்க நிறுவனத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படக்குழு தயாரிப்பாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த படத்த எடிட் பண்றாங்க. அதாவது 27 கட்டு சொன்னாங்கல்ல, அந்த 27 கட் பண்ணி, எடிட் பண்ணி மறுபடியும் வந்து அவங்க அந்த குழுட்ட குடுக்குறாங்க. அதுக்கப்பிறவு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சான்றிதழ் நம்மளுக்கு எப்படியாவது கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியத்துல அவங்க வந்து இருக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ப்ரமோஷன்லேருந்து எல்லாமே அவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சரியா? அதாவது இந்த ஆடியோ லான்ச்சு, அப்புறம் வந்து ட்ரெய்லரு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து அவங்க வந்து வெளியிட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் திடீர்னு ஒரு திருப்பம் ஏற்படுது. அதாவது படக்குழுவினர்கள் வந்து எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நம்மளுக்கு வந்து இனி சான்றிதழ் கிடைச்சிரும். அப்படிங்கிற மாதிரி அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 5ஆம் தேதி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தணிக்கை வாரியம் படத்தை வந்து மீண்டும் மறுசீரமைப்பு குழுவிற்கு வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அறிவிப்பு குடுத்துருக்காங்க. படத்தோட தயாரிப்பாளர்கிட்டயும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வரும் சில காட்சிகள் வந்து மத உணர்வுகளை வந்து புண்படுத்தும் வகையிலும், அது மட்டும் இல்லாம ராணுவ சின்னங்களை தவறாக சித்தரிக்கப்படுவது மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு புகார் வந்திருக்குது. அதனால
இந்த படத்த மீண்டும் வந்து ஆய்வு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தணிக்கை வாரியம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் அதாவது கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா நீதிமன்றத்துல போய் நாடுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பா இந்த படத்துல நாங்க வந்து இந்த தேதிக்கு வந்து நாங்க வந்து தணிக்கை சான்றிதழுக்கு விண்ணப்பிச்சுட்டோம். அதுக்கு பிறகு அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா 27 கட்டு சொன்னாங்க. அந்த 27 கட்டும் நாங்க பண்ணுனோம். பண்ணதுக்கு பிறகு எடிட் பண்ணிட்டு அவங்கள்ட்ட குடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து ஜனவரி 5க்குள்ள எங்களுக்கு வந்து இந்த தணிக்கை சான்றிதழ் கிடைச்சிரும். அப்படிங்கிற மாதிரி ஒரு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்காக அந்த படத்தோட ப்ரமோஷன்லேருந்து எல்லாமே பண்ண ஆரம்பிச்சுட்டோம். ஆனா, அவங்க இன்னும் வழங்கல. அதுக்காக ஒரு ரீசன் சொன்னாங்க. மறுபடியும் அந்த படத்துல வந்து மறுசீரமைப்பு அதாவது எடிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னும் காட்சிகள டெலீட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது ஒருத்தங்க புகார் வந்திருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. படமே இறங்கல. எப்படி புகார் வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த கேவிஎன் புரொடக்ஷன் தயாரிப்பு நிறுவனம் இருக்குல்ல, அவங்க வந்து நீதிமன்றத்துல போய் நாடுறாங்க. சரியா? எங்களுக்கு நியாயம் வேணும். 9ஆம் தேதி ஜனநாயகன் படத்த வந்து இறக்கியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு எண்ணத்துல போய் கேட்குறாங்க. அதன் பிறகு நீதிபதி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ இந்த 2 தரப்பினர்களுடைய விஷயத்தையுமே கேட்குறாங்க. அதாவது தணிக்கை சான்றிதழ் வழங்கக்கூடிய குழுக்கிட்ட வந்து கேட்குறாங்க. உங்க தரப்பினர் இடையில உள்ள விஷயங்கள சொல்லுங்க. தயாரிப்பு நிறுவனத்தினுடைய கருத்தையும் சொல்லுங்க. 2 தரப்பினர்களிடமும் கேட்குறாங்க. கேட்டுட்டு படக்குழுவினர்கள்ட்ட சொல்றாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும். அதே மாதிரி நீங்க வந்து இந்த ஜனவரி 10ஆம் தேதி வைக்கலாம்ல இந்த படத்தோட ரிலீஸ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? அதுக்கு படக்குழுவினர் தரப்புல இருந்து என்ன பண்றாங்கன்னா, முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. அதனால இந்த வழக்கு இன்னைக்கு ஜனவரி 7ஆம் தேதி ஒத்திவைப்பு அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. இதனுடைய தீர்ப்பு மதியம் ஒரு 2:30 மணிக்குள்ள மேல வந்து வெளிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இன்னைக்கு தீர்ப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில, ஆனா இன்னைக்கு தீர்ப்பு வராம இந்த வழக்கு மறுபடியும் ஒத்தி வச்சிருக்காங்க. அதுவும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 9ஆம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க. அதுவும் இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் டேட் அன்னைக்கு வச்சிருக்காங்க. சரி இந்த படம் வந்து இறங்குமா, இறங்காதா அப்படிங்கிற மாதிரி நெறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிற நிலையில, இந்த படத்தோட டிக்கெட் புக்கிங் வந்து ஆல்ரெடி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பா எந்தெந்த இடங்கள்ல அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா, கர்நாடகா மற்றும் வெளிநாடு யுகே போன்ற பகுதிகள்ல வந்து புக்கிங் அதிகமா ஆயிடுச்சு. தமிழ்நாடுகள்ல வந்து ஒரு சில இடங்கள் ஆயிருக்கு. ஒரு சில இடங்கள்ல வந்து அது ஆகல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா இந்தியால இந்த தணிக்கை சான்றிதழ் இருந்தா மட்டும் தான் இந்த படத்த வந்து ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால சில தியேட்டர்கள்ல முன்பதிவு வந்து தொடங்கல அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். அதுக்கு பிறகு இப்போ பொதுவா நீதிமன்றத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஜனவரி 10ஆம் தேதி ஏன் இந்த படத்த நீங்க வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி கருத்து வைக்கிறாங்க. அவங்க என்ன காரணத்தினால கருத்து வைக்கிறாங்கன்னு தெரியல. பட் படக்குழுவினர் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு 500 கோடி இதனால லாஸ் ஆகுது. அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொன்னு இந்த படத்திற்கான ஏற்கனவே முன்பதிவு கட்டணம் வந்து கட்டியிருப்பாங்கல்ல. அது 9ஆம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலன்னா, இந்த கட்டணத்தோட பணம் அமௌண்ட் வந்து அவங்க ரிட்டர்ன் குடுக்குற மாதிரி இருக்கும். சரியா? அதுக்கு பிறகு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த பொங்கல் லீவு அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 டேஸ் லீவ் அதிகமா இருக்கும். அப்பந்தான் எல்லாருமே ஊருக்கு வந்து படங்கள் பார்ப்பாங்க. ஃபேமிலியா இருந்து பார்ப்பாங்க. அதிகமா வாய்ப்பு இருக்கும். இந்த டைம்ல தான் இந்த படத்த வந்து ரிலீஸ் பண்றதுக்காக அவங்க வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டேட் வந்து தள்ளி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்த பார்க்குறதுக்கு அதிகமானவங்க வந்து ஊருக்கு போயிருவாங்க. பார்க்குறதுக்கு வாய்ப்பு, டைம் எதுவுமே கிடைக்காது. அதனால தான் இந்த ஜனவரி 9ஆம் தேதிய இந்த படத்த வந்து இறக்கியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இப்போ நீதிமன்றத்துல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்க வந்து 9ஆம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க. சரி, இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்துல இருந்து இன்னைக்கே இந்த ஜனநாயகன் படத்துக்காக தீர்ப்ப வந்து வழங்கியிருக்கலாம். ஏன்னா, ஆல்ரெடி அவங்க வந்து சூஸ் பண்ண டேட்ல வந்து வெளியிட்டிருக்கலாம். ஏன்னா, தளபதி விஜய் அண்ணாவோட கடைசி படம். இந்த படமாவது பிரச்சனை வராம இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு
ஆசையில இருந்தாங்க. ஏன்னா அரசியலுக்கு வந்துட்டாரு. இனி படமே நடிக்க மாட்டாரு. இனி இந்த படமாவது ஒரு பிரச்சனை இல்லாம வந்துரட்டுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கும்போது, அவரது கடைசி படமா இருந்தாலும், நாங்க பிரச்சனை பண்ணியே தீருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்கள் வந்து பிரச்சனைய மூட்டி விடுறது மாதிரி ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட தீர்ப்பு வந்து 9ஆம் தேதி தான் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பட் 9ஆம் தேதியும் தணிக்கை சான்றிதழ் குடுத்துட்டாங்க. காலையிலேயே குடுத்துட்டாங்க. இந்த படத்த இறக்கலாம் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, பட் டோன்ட் வொரி அவங்க நெனைக்கிற டேட்லயே வந்து இறக்கிருவாங்க. இல்ல மத்தியானத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க இன்னொரு டேட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் இந்த படத்த வந்து ரிலீஸ் பண்ண முடியும். அதனால இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் ஜனநாயகன் படத்துக்கான டிக்கெட்டுக்கான முன்பதிவு நீங்க பண்ண போறீங்க அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, பார்த்து டிக்கெட்ட புக் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்லியே தீருவேன். ஏன்னா, இந்த படம் கம்பல்சரி 9ஆம் தேதி இறங்குமா, இறங்காதா அப்படிங்கிற மாதிரி இன்னும் அதிகப்பூர்வமா தெரியாது. இந்த வீடியோ பார்க்குற நீங்க, இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? உங்களுடைய கருத்த வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.